ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இரண்டாவது சுற்று நிலவரப்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 23,227 ஓட்டுகள் பெற்று 20,437 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 2,790 ஓட்டுகளோடு கடும் பின்னடைவை சந்தித்துள்ளார். EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெற்றது. இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தவிர நாடாளும் மக்கள் கட்சி, சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட 13 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் 33 சுயேட்சைகளும் களத்தில் இருக்கின்றனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் வைத்து எண்ணப்பட்டு வருகிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 18,873 ஓட்டுகள் பெற்று 16,605 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 2,268 ஓட்டுகளோடு கடும் பின்னடைவை சந்தித்துள்ளார். இரண்டாவது சுற்று நிலவரப்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 23,227 ஓட்டுகள் பெற்று 20,437 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 2,790 ஓட்டுகளோடு கடும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பொதுவாக இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான சூழலே நிலவும் என்றாலும் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களை காட்டிலும் அதிக வாக்குகளை வெல்லுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் எழுந்தது. அதாவது பகுத்தறிவு பகலவன் பெரியாரை எந்த அளவுக்கு அவதூறாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்து விட்டார். இதனால் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு அப்போது முதலே முடிவுரை எழுதப்பட்டு விட்டதாக திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் விமர்சித்து வருகின்றன. மேலும் தமிழகமே பெரியார் மண் என்றாலும் அதில் உள்ள ஈரோடு தொகுதி என்பது பெரியாரின் பிறந்த ஊராகும். தமிழகத்திலேயே பெரியாருக்கு அத்தனை மதிப்பும் மரியாதையும் இருக்கும்போது அவருடைய சொந்த ஊரில் கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு பெரியாரின் சீர்திருத்தங்களால் பெரும்பாலானோர் பயனடைந்து வருகிறார்கள். ஏற்கனவே சீமான் பெரியாரை பேசிவிட்டார் என்று தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் பெரியார் மண்ணான ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த சீமானுக்கு எதிராக பலர் கொந்தளித்தனர். மேலும் வேட்பாளர் சீதாலட்சுமியிடமும் பலர் பெரியாரை உங்கள் தலைவர் இழிவாக பேசிவிட்டு இங்கே வந்து வாக்கு கேட்பாரா என்று கோபப்பட்டனர். அவர்களை வேட்பாளர் சமாதானப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த முறை நடக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியிடுவதால் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அதிகரிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது. கடந்த தேர்தல்களில் அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதத்தை பார்த்தால் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கோமதி 11,629 வாக்குகளை பெற்றார். அவருடைய வாக்கு சதவிகிதம் 6.98 ஆகும். 2023ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் மேனகா நவநீதன் போட்டியிட்டார். அவர் 10,827 வாக்குகளை பெற்று 6.35 வாக்கு சதவிகிதத்தை பெற்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலை காட்டிலும் 2023ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதம் வாக்குகள் குறைவுதான். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளும் பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த வகையில்தான் இன்று ஈரோட்டில் வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோட்டில் எதிர்ப்பு அலை எந்த அளவுக்கு வீசுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.